வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசினில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பாதாம் பிசின் நம்முடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாதுக்களை கொண்டு இருக்கு. உடலுக்கு எந்த அளவுக்கு விட்டமின் சத்துக்கள் முக்கியமோ அதே அளவு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாதுக்களும் மிகவும் அவசியம். ஸோ அந்த ஒட்டுமொத்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பாதாம் பிசினில் எடுத்துக்கோங்க. பாதாம் பிசினில் இருக்குங்க. ஸோ பாதாம் பிசின் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் சூடு பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவதற்கு பாதாம் பிசினை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். நமது நாட்டில் பெரும்பாலான காலங்களில் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக கோடை காலத்தில் வெப்பம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். இதன் காரணமாக சிலருக்கு உடல் சூடு அதிகமாகி அவங்க பல்வேறு விதமான பக்க விளைவுகளை அனுபவிப்பாங்க. செரிமானம் தொடர்பான பிரச்சனை, மயக்கம், தலைவலி, சோர்வு, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குறிப்பாக தோல் சார்ந்த பிரச்சனை இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா சிலருக்கு உடல் சூடு அதிகமாகும் போது உடல்நல பாதிப்புகள், நிறைய பக்க விளைவுகள் இருக்கும். இப்போ நம்ம என்னதான் தண்ணீர் எடுத்துக்கொண்டாலும் அந்த உடல் சூடுன்றது நமக்கு தனியாது. மினரல்ஸ் இருக்கக்கூடிய நிறைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் சரி பண்ண முடியும். ஸோ உடல் சூடை நம்ம குறைக்கணும்னா பாதாம் பிசினை தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்து அது கோந்து போல் ஆனதுக்கப்புறம் சாப்பிடும்போது உடல் சூடு நமக்கு தனியுங்க. ஸோ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி உடம்பை குளிர்ச்சி ஆக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும். அசிடிட்டி பிரச்சனைகள் விடுபடுவதற்கு பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். சிலருக்கு அளவுக்கு அதிகமாக உணவை சாப்பிட்றதாலும், இரவு நேரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு உணவு எடுத்துக்கிறதாலும், நெஞ்செரிச்சல், அதாவது அந்த அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் செரிமான அமிலங்களில் ஏற்றத்தாழ்வு உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போ உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட சமயங்களில் பாதாம் பிசினை ஊற வைத்து சாப்பிட்டோம்னா அசிடிட்டி, அதாவது நெஞ்செரிச்சல் போன்றவையெல்லாம் நமக்கு நீங்கிடுங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அசிடிட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயமாக இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிட்ட உணவுகள் அந்த உணவு குழாயில் நம்ம நின்றுட்டு அந்த அசிடிட்டி ஏற்படுத்தும் போது உணவு குழாயை அரிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அல்சர் பிரச்சனை இருந்தாலுமே ஒரு சிலருக்கு அசிடிட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம தொடர்ந்து பாதாம் பிசினை நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை அதிகரித்துக் கொள்வதற்கும் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை பக்க விளைவுகளாக இல்லாமல் குறைக்கிறதுக்குமே பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். ஒரே டைம்லேயே அந்த உடல் எடையை கூட்டுவதற்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்குமே பாதாம் பிசின் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாதாம் பிசினுக்கு அதிக அளவு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும், குறைவான உடல் எடையை கொண்டவர்களாம், உடல் எடையை கூட்ட நினைக்கிறவங்களுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் பாதாம் பிசினை கலந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்துட்டாலே போதுமானது. இதுவே உடல் எடையை நீங்கள் கூட்ட விரும்புறீங்க அப்படின்னா கொழுப்பு நிறைந்த பாலில் பாதாம் பிசினை கலந்து எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய உடல் எடையை கூட்டணும்னா கொழுப்பு நிறைந்த பாலில் பாதாம் பிசினை கலந்துக்காங்க. உடல் எடையை குறைக்கணும்னா நமக்கு அந்த கொலஸ்ட்ரால்ஸ் தேவையில்லை. அப்போ கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் பாதாம் பிசினை கலந்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வேளை அதை எடுத்துட்டாலே போதுமானது தான். ஸோ அதுவே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உடல் எடையை கூட்டுவதற்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பக்க விளைவுகளே இல்லாமல் நமக்கு துணை புரியும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே நமக்கு ஏற்படாது. பேதி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு தொடர்ந்து பாதாம் பிசின் நம்ம எடுத்துக்கலாம். அதிக வெப்பம் மிகுந்த கோடை காலங்களில், அந்த கோடை காலம் முடிந்து பருவமழை தொடங்கக்கூடிய மாதங்கள்லையும் ஒரு சிலருக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது கெட்டுப்போன உணவுகளை அவங்க சாப்பிட்றதாலும் வயிற்றில் அது பாதிப்பு ஏற்படுத்தி தொடர் பேதி சிலருக்கு உண்டாகும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிசினை சிறிதளவு உட்கொண்டு வந்தோம்னு வச்சிங்களேன், தொடர்ந்து ஏற்படக்கூடிய பேதி பிரச்சனை நமக்கு நின்று போயிடுங்க. ஸோ பேதி ஏற்படாது. பேதி நமக்கு சரியும் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளணும். சிறுநீரக பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். கோடை காலங்களில் உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டு சிலருக்கு நீர் சுருக்கு ஏற்படும். மேலும் சிறுநீரக அந்த பைகளில் பார்த்தீங்கன்னா அடைப்பு ஏற்பட்டு சிறுநீர் சரியாக கழிக்க முடியாத நிலையும் உண்டாகும். இப்போ ஊற வைத்த பாதாம் பிசினை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீர் அடைப்பு நீங்கி சிறுநீர் நல்லா நமக்கு பிரிய ஆரம்பிக்கும். கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய நீர் வறட்சி மற்றும் நீர் சுருக்கு போன்றவற்றெல்லாம் நம்ம நீக்கிக்கலாம். அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்யலாம். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளான இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறது, அங்கே நச்சு கழிவுகள் அதிகமாக தேங்குறது, சிறுநீரக கற்கள் உருவாகிறது போன்ற பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. புண்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவதற்கு தொடர்ந்து பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது வெட்டு காயங்கள் மற்றும் தீயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் இருக்குது அப்படின்னா அது ஆறுவதற்கு சற்று நாள் ஆகும். இப்போ இந்த காயங்களை குணப்படுத்துறதுக்கு நவீன மருந்துகளை பயன்படுத்தினாலும் அப்பப்போ தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிசினை கொஞ்சமாக நீங்கள் உள்ளங்கையில் எடுத்து நன்றாக குடைத்து புண்கள் காயங்கள் மீது நீங்கள் தடவி வந்தீங்கன்னா அது சீக்கிரத்தில் உங்களுக்கு ஆறிடுங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உயர்தர கிருமி நாசினி ஹை ஆன்டிபயோட்டிக் இந்த
கிருமி நாசினியாக இருக்கக்கூடிய நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பிசினில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய புண்கள் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணிவிட்டு உடனே உங்களுடைய புண்களை வந்து ஆற வச்சிரும். வெட்டு காயங்கள், தீயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற வைத்து அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளும் போது தான் அது உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முறையே கொடுக்கும். கடினமாக இருக்கக்கூடிய பாதாம் பிசினை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள முடியாது. ஸோ பாதாம் பிசினை வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையை தெரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.